போராட்டங்களை விஜய் நேரில் சந்திச்சு ஆறுதல் கூறியிருக்காரு. எப்படிங்க இந்த 520 வாக்குறுதி கொடுத்திருந்தா நிதிநிலை கேட்பதான் ஒன்று ஒன்றா செயல்படுத்த முடியும். ஒரே நாளில் எப்படி செயல்படுத்த முடியும்? எந்த அரசாங்கத்தில் செயல்படுத்த முடியும்? எத்தனை சதவீதம் வாக்குறுதி நிறைவேற்றிருக்கோம் சார்? கிட்டத்தட்ட தலைவர் சொன்ன வாக்குறுதிகள் காட்டு சொல்லாத வாக்குறுதிகள் நிறைய நிறைவேற்றி இருக்கிறோம். அதிலெல்லாம் ஒன்றும் இல்லை. அவங்க ஏதாவது சொல்லுவாங்க, எதிர்கட்சி தேர்தல் வந்ததுனால குறை சொல்கிறாங்க. இன்னும் 8 மாதம் இருக்குது ஆட்சிக்கு. எல்லா திட்டங்களையும் சொல்கிற நேரத்தில் செஞ்சால் ஏன் எவ்வளோ லேட்டாக செய்கிறாங்களா? செய்யலைன்னா செய்யலைன்னு சொன்னால் அது எப்படி செய்கிறோம்ல? தூய்மை பணியாளர் வந்து பேச்சுவார்த்தை நடத்த வந்து இப்போ அமைச்சர் நீங்கள் வரணும்னு சொல்லி அங்கே சொல்கிறாங்க. ஏங்க 4 தடவை போயிட்டு வந்தால் நேற்று கூட அங்கே தாங்க இருந்துட்டு வரேன். நீங்கள் வேணால் வாங்க கேமராவோட வந்தால் பிடிச்சிக்கல. திருப்பி அப்படி தான் இப்போ தூய்மை பணியாளர் சொல்கிறாங்க. ஏன்னா அமைச்சர் ஏங்க நாங்கள் அந்த தலைவர் 4 பேர் இருக்காங்க, அவங்ககிட்ட தான் பேசினோம். நேரடியாக ஸ்பாட்டுக்கு போகல, அவங்கள தான் அழைச்சி வச்சு மாநகராட்சியிலேயே பேசினாங்க. சரி, வேற பேச்சு அமைச்சர் தான் என்கிட்ட பேசுகிறாங்க. வர மாட்டேங்கிறீங்க, போராட்டங்களை சந்திக்க மாட்டேங்க. ஏங்க அவர் சொல்லியிருக்காரு. நாங்கள் தான் நேரடியாக நான் இருந்து என்ன நம்ப மாட்டியா? நான் 4 நாள் அங்கே தான் இருக்கேன் சொல்கிறாங்க. அவங்க நான் அவங்கள பற்றி குற்றச்சாட்டை விரும்பல. நான் கலந்துக்கிட்டு இருக்கேன். முதலமைச்சர் எங்களுக்கு தீர்க்க சொல்லியிருக்காரு. பேசிட்டு இருக்கேன். வேற பேச்சு பேசுங்க. அடுத்த பேச்சு அறநிலையத்துறையை பற்றி சொல்கிறாங்க சார். 2 அமைச்சர் தான் வராருன்னு. எதுக்கு தெருநாய்கள் அருமையான ஒரு உத்தரவு கொடுத்துருக்குறாங்க. இப்போ தான் அதிகாரிகளுக்கு உத்தரவு கொடுத்துருக்குறாங்க. அது அவங்க சொல்லியிருக்கிறது எப்படி இருக்காங்கன்னா, ஒரே இடத்துல ஊசி போட்டு திருப்பி அதே இடத்துல கொண்டெல்லாம் விட முடியாது, வேண்டியதில்லை. இதை போய் அந்த விலங்கியல் ஆதரவாளர்கள் வந்து இது இருந்தால் நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நாய்களுடைய தடுப்பூசி போட்டு அவங்களுடைய அறுவை சிகிச்சை செய்து நாய்களை ஒரு இடத்துல பாதுகாப்பாக வைக்க வேண்டும்னு உத்தரவு சொல்லியிருக்கு. அந்த ஆர்டர் காப்பி வந்தவுடனே மாநகராட்சியில் அது செயல்படுத்தப்படும். தமிழ்நாடு முழுவதும் செயல்படுத்துவோம். இது பெரிய பிரச்சனைங்க. அது எங்களுக்கு இப்போ தான் கொஞ்சம் வாய்ப்பு கிடச்சிருக்கு. அதான் நாங்கள் ஆனால் இப்போ தொடர்ந்து வந்து தேர்தல் நெருங்கி ஒரு நிலையில் வந்து இப்போ ஏகப்பட்ட திட்டம் வந்து இப்போ தான் வந்து அறிமுகப்படுத்தி எல்லாத்துக்கும் மக்களுக்கு வந்து செயல்படுத்தணும்னு சொல்லி எதிர்கட்சி குற்றம் சாட்டுறாங்க. இப்போ நானும் செஞ்சோமே, அதுக்கு ஒரு பாராட்டு நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் ஏங்க 4 வருஷம் இல்லாமல் இப்போ செய்கிறாங்க. எப்படிங்க நிதி நிலைமை வந்து தேர்தல் நேரத்தில் 520 வாக்குறுதி கொடுத்துருந்தா தேர்தல் நிதி நிலைமை கேட்பதான் ஒன்று ஒன்றா செயல்படுத்த முடியும். ஒரே நாளில் எப்படி செயல்படுத்த முடியும்? எந்த அரசாங்கத்தில் செயல்படுத்த முடியும்? எத்தனை சதவீதம் வாக்குறுதி நிறைவேற்றிருக்கோம் சார்? கிட்டத்தட்ட தலைவர் சொன்ன வாக்குறுதிகள் காட்டு சொல்லாத வாக்குறுதிகள் நிறைய நிறைவேற்றி இருக்கிறோம். அதிலெல்லாம் ஒன்றும் இல்லை. அவங்க ஏதாவது சொல்லுவாங்க, எதிர்கட்சி தேர்தல் வந்ததுனால குறை சொல்கிறாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மக்களுடன் ஸ்டாலின் இப்படி ஒரு வரவேற்பு பெறும் நாங்கள் நினைக்கல. அதாவது அந்த பாரம் வாங்கிறதுலேருந்து அதே மாதிரி மருத்துவ முகாம் இன்றைக்கு மிக சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ ரேஷன் பொருட்களை கொண்டு விநியோகிக்கிற திட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் 8 மாதம் இருக்குது ஆட்சிக்கு. எல்லா திட்டங்களையும் சொல்கிற நேரத்தில் செஞ்சால் ஏன் எவ்வளோ லேட்டாக செய்கிறாங்களா? செய்யலைன்னா செய்யலைன்னு சொன்னால் அது எப்படி செய்கிறோம்ல? அதுதான் இப்போ மீண்டும் வந்து தூய்மை பணியாளர்கள் எப்போ போய் சந்திக்கிறீங்க? எப்போ அந்த போராட்டம் முடிவுக்கு வரும்? இன்றைக்கு நாளைக்குள்ளாக நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது. அது முடிஞ்சவுடனே முடிஞ்சிடும். விஜய் நேரில் சந்திச்சு ஆறுதல் கூறியிருக்காரு. வந்து இப்போ லேட்டர் மலைகள் அங்கங்கே வந்து மழை தேங்கி எங்க பார்த்தா இப்போ எந்த இடத்துல தேங்கியிருக்கா இந்த கரெக்ட் பண்ணிடுவோம். அதில் என்ன அதெல்லாம் பார்த்துருவான். அப்புறம் இந்த கிட்னி திட்டில் 2 போதும்.